ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருணாகரன், நீங்க தான் ரகுவை வச்சு என்கிட்ட கேம் விளையாடுறீங்களா? ஐயோ மேடம், என் பொண்டாட்டி புஷ்பா மேல சத்தியமா சொல்றேன் மேடம், நான் எந்த கேமும் விளையாடல மேடம். அப்புறம் எப்படி அந்த ரகு ஏற்காடுக்கு வந்தான்? அந்த சோம்பேறி பங்களாதேஷ் போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தான் மேடம். அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அதை சமைச்சு கொடுங்க இதை சமைச்சு கொடுங்கன்னு பெரிய லிஸ்டா கொடுத்தான் மேடம். அது எல்லாத்தையும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி சமைச்சு கொட்டினேன். வயிறு முட்டை தின்னுட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் என் கூட கார்ல வந்துட்டு இருந்தான். திடீர்னு பாதி வழியில வயித்த கலக்குது, வண்டியை நிறுத்துங்கன்னு ஒரே பிரச்சனை பண்ணிட்டான் மேடம். ஏர்போர்ட் பக்கத்துல வந்துருச்சுடா, கொஞ்சம் பொறுத்துக்கடான்னு எவ்வளவோ சொன்ன மேடம். ஆனா அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. ஒரே பிடிவாதம் பிடிச்சு நிப்பாட்டி ஆகணும்னு சொன்னான் மேடம். நானும் வேற வழியே இல்லாம வண்டியை நிப்பாட்டின மேடம். இறங்கி போனவன் திரும்ப வரவே இல்லை மேடம். அதுக்கப்புறம் அவனை தேடி அலையாத இடமே இல்லை மேடம். எங்க போனானே தெரியல மேடம். போன் பண்ணாலும் எடுக்கல. அவன் எங்க இருக்கானே தெரியாம நான் எப்படி மேடம் உங்ககிட்ட போன்ல பேச முடியும்? அதனாலதான் உங்க போனை நான் எடுக்கவே இல்லை மேடம். ஆனா நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ஏற்காடு போயிருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வருது மேடம். இதை நான் நம்பணுமா கருணாகரன்? நம்புங்க மேடம். அவன் பங்களாதேஷ் போகாம இருக்கிறதுனால எனக்கு என்ன மேடம் லாபம்? நீங்க அவனை எப்படி தலைவலின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் மேடம் எனக்கும் அவன் பெரிய தலைவலி மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அந்த ரகுவுக்கு இந்த ஊரை விட்டு போறது சுத்தமா பிடிக்கல மேடம். இல்ல நீங்க கொடுத்த பணம் அவனுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன் மேடம். அதான் எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறான்னு தோணுது மேடம். எது 20 லட்சம் கருணாகரன்? அது அந்த பிச்சைக்காரனுக்கு பத்தலையா? அவன் வாழ்நாள் இது வரைக்கும் 10 லட்சத்தை முதல்ல பாத்திருப்பானா? அவனுக்கு 20 லட்சம் கருணாகரன், அது பத்தலையா? நீங்க தான் அவனை ஏத்தி விடுறீங்களா? இல்ல மேடம், சத்தியமா நான் இல்ல மேடம். என்ன நம்புங்க மேடம். உங்கள மாதிரி நானும் ஏமாந்து நிக்கிறேன் மேடம். அவன் கோளாறான ஆளுன்னு தெரிஞ்சுதான் அமௌண்ட் அவன் அக்கவுண்ட்ல போடாதீங்க, என் அக்கவுண்ட்ல போடுங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் என்ன நம்பாம அவன் அக்கவுண்ட்லயே போட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? ஏமாத்திட்டான்ல. எனக்கு ஏமாத்தினது அவனா இல்ல நீங்களான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எவ்வளவு போன் பண்ணேன், ஒரு கால் ஆவது அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்ல? ஏன் சொல்லல? அதான் சொன்னனே மேடம், நான் பயந்துட்டேன் மேடம். இப்ப கூட பாருங்க, நேரா வந்து என் கழுத்தை பிடிச்சிங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது, எப்படியாவது அந்த துரோகியை கண்டுபிடிச்சலான்னு நினைச்சுதான் மேடம் உங்க போனை நான் எடுக்கல. கருணாகரன், ரகுவ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் மட்டும்தான் மாட்டுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். என்கிட்ட பணம் இருக்கு. ரகு பிரச்சனையில இருந்து எப்படி ஈஸியா வெளியில வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களால அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது கருணாகரன். நீங்க கொடுக்க சொல்லிதான் கூல்ட்ரிங்க்ஸ் ஆனந்திக்கு கொடுத்ததா ரகு சொல்லுவான். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு போலீஸ் கிட்ட மாட்டுவீங்க. பார்த்து இருந்துக்கோங்க. ஐயோ மேடம், ஆனந்தி விஷயத்திலயும் சரி ரகு விஷயத்திலயும் சரி உங்களுக்காக தான் இறங்கி உதவி பண்ணேன். ஆனா நீங்க என்னடான்னா என்னையே ஏதோ எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே மேடம். கொஞ்சமாச்சும் நான் சொல்றத நம்புங்க மேடம். நம்பணுமா வேண்டாமான்னு அப்புறம் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை மேடம்? ரகுவோட ஒய்ஃபை பார்த்து ரகுவை கண்டுபிடிச்சு தர சொல்லி போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லணும். அத மட்டும் பண்ணிட்டோம்னா ரகுவை அன்பும் ஆனந்தியும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனையை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இல்லனா எங்க அம்மா ஆட்கொணர்வு மனு போட்டு பிரச்சனையை இன்னும் பெருசா ஆக்கிடுவாங்க. அப்புறம் நிறைய சிக்கல் சந்திக்க வேண்டியது இருக்கும். ரகுவோட ஒய்ஃப் கிட்ட போய் பேசிடுவோம் மேடம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இதோ இப்ப வந்துறேன் மேடம். சார். ஹலோ, யாரு? நான் சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த ஆனந்தி ரகு கேஸ் விஷயத்தை டீல் பண்றது நான் தான் சார் டீல் பண்றேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க அந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். ரகுவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லா இடத்துலயும் நான் நல்லா விசாரிச்சுட்டேன் சார். அவன் இங்க எங்கேயுமே இல்ல சார். ரகுவை அன்பும் ஆனந்தியும் முதல்ல ஒரு காட்டு பகுதியில வச்சு பார்த்ததா சொல்றாங்க. அந்த காட்டு பகுதியில இருக்கிற மக்களை விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். அவங்க எல்லாரும் அன்பு ஆனந்தியை பார்த்தப்பதான் ரகுவையும் அங்க பாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவன் அங்க யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க சார். டெட் எண்டா தான் சார் இருக்கு. அவன் தங்கி இருந்த ரெசார்ட்ல சிசிடிவி எல்லாம் செக் பண்ணீங்களா? அந்த ஹோட்டல் சிசிடிவி ஒர்க் ஆகல சார்.
அதனால தான் அவனை பத்தி பெருசா எந்த டீடைல்ஸும் எடுக்க முடியல சார். ஆனா நேம் அண்ட் அட்ரஸ் நீங்க கொடுத்த ஐடி ப்ரூஃபோட மேட்ச் ஆகுது. சார் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு கேஸ்னு வந்தா நம்மள டைவர்ட் பண்றதுக்கு முதல்ல குற்றவாளியும் சரி அவங்க சம்பந்தப்பட்டவங்களும் சரி நாம மாட்டிக்க கூடாதுன்னு முதல்ல சிசிடிவி ரிப்பேர் தான் சொல்லுவாங்க. உண்மையாவே சிசிடிவி பிரச்சனையான்னு விசாரிச்சீங்களா? எனக்கு நல்லா தெரியும் சார். அந்த ரிசார்ட் ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ஒரு வாரமாவே அங்க சிசிடிவி எல்லாம் பிரச்சனையா இருக்கு. எல்லாத்தையும் புதுசா மாத்த சொல்லி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களாம் சார். ஓகே சார், நீங்க தொடர்ந்து விசாரிங்க. ஏதாவது லீடு கிடைச்சா இமீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இங்க அவன் வீட்லயும் சரி மத்த இடத்துலயும் சரி நானும் விசாரிக்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் நம்பர். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். நீங்க அவனை ஏற்காடுல பார்த்ததுக்கு அப்புறம் அவன் அங்க இருக்க வாய்ப்பே இல்ல. இமீடியட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். இருந்தாலும் ஏற்காடு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கட்டும். நாங்களும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தேடி பார்க்கறோம். உங்க சைடுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா நீங்க சொல்லுங்க. ரகுவோட ஒய்ஃபுக்கு மறுபடி ரகு எதுவும் கால் பண்ணானா? அது ஏதாவது தெரியுமா? மேடம், உங்க கிளைண்ட் தானே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், அந்த ரகு உங்களுக்கு ஃபோன் பண்ண மாதிரி தெரியல. நான் விசாரிச்சுட்டேன். நீங்க தொடர்ந்து அவங்க கூட கான்டாக்ட்லயே இருங்க மேடம். நான் அந்த ரகுவோட ஒய்ஃப் இருக்கிற தெருவுல மஃப்டியில 2 போலீஸை போட்டு வைக்கிறேன். எப்படி அவன் பதட்டத்துல ஏதாவது பண்ணுவான். நிச்சயம் நமக்கு லீடு கிடைக்கும். சீக்கிரமே பிடிச்சிடலாம். சார், சீக்கிரமா பிடிக்கிறது விஷயம் இல்ல. எனக்கு அவன் இன்னும் 2 நாள்ல எங்க இருக்கான்னு தெரியணும். அவனை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா நான் கண்டிப்பா. மேடம், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா பரவாயில்ல. நான் என் பக்கம் என்னெல்லாம் முடியுமோ எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன் மேடம் தேவையில்லாத பிரஷர் கொடுக்குறீங்க? புரியுது இன்ஸ்பெக்டர். நான் ஆண்டி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க என்ன பண்ண முடியும்னு பாருங்க. கண்டிப்பா மகேஷ். சார், ஒவ்வொரு தடவையும் அவன் எங்க கையில சிக்கி தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான். இந்த தடவை அவனை விட்டுறவே கூடாது சார். இல்லனா அவன் திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கையே போயிடும். உன் நம்பிக்கை வீண் போகாத ஆனந்தி. நான் கண்டிப்பா அவனை பிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். தைரியமா இரு. சரிங்க சார். ஓகே, ஆ, கிளம்பலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். மேடம் மேடம், என்னாச்சு? ரகுவோட ஒய்ஃப் வீடு எங்க? அதுதான் மேடம்.